வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டாபிக். டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஒரு ட்ரேடர் இல்லை ஒரு இன்வெஸ்டருக்கு ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டாக் ரொம்ப விருப்பமாக இருக்குது அப்படின்னா எந்த இடத்துல வாங்கினா அவர் மேக்ஸிமம் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு ட்ரேடர் இல்லை இன்வெஸ்டர் ஒரு ஸ்டாக் பிடிச்சிருக்கு அப்படின்னா கையில் பணம் இருந்தால் உடனடியாக அந்த ஸ்டாக்கை வாங்கிடுவாங்க. அதே அந்த ட்ரேடருடைய அக்கௌண்ட் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா அவர் ஏன் லாஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தா அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போய் லாஸ் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறீங்களா? எத்தனை கம்பெனி அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர். ஒரு 30 ஸ்டாக் ஒரு ட்ரேடர் வச்சுருக்கார் அப்படின்னா லாஸ் ஆகி கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போய் அவர் லாஸ் பண்ணியிருக்கவே மாட்டார் மேக்ஸிமம். ஆனால் அவர் தவறான இடத்துல வாங்கிறதுனால தவறான இடத்துல வாங்கி அதிக ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பார். அதில் கன்ஃபியூஸ் ஆகி வெளியில் வந்திருப்பார். ஒரு இன்வெஸ்டர் அதே மாதிரி தான் ரொம்ப நாளாக வாங்கிட்டே இருப்பார். தப்பாக வாங்கி ஒரு மாதிரி அவர் ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாங்கிறது இருக்காது. சம்டைம்ஸ் ப்ராஃபிட்டில் இருப்பார். மார்க்கெட் நல்லா மேலே போகுது அப்படின்னா அந்த நேரத்தில் ப்ராஃபிட்டில் இருப்பார். கீழே வரும்போது லாஸில் இருப்பார். ஸோ இதெல்லாம் அவாய்டு பண்ணுறதுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் எடுத்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இது இந்த ஸ்டாக்குக்கு மட்டுமல்ல, எந்த ஸ்டாக்காக இருந்தாலுமே டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற ஸ்டாக் எதுன்னு பார்த்தா ஐடிசி. ஏன் ஐடிசி பார்க்குறோம்? சமீப காலத்தில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஒரு நியூஸ் ஏற்படுத்துறது எதுன்னு பார்த்தா ஐடிசி. என்ன காரணம்? ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட மாதங்கள் கணக்கில் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். எதுக்கு ஐடிசி மேலே போகும் அப்படின்ட்டு. என்ன காரணம் அப்படின்னா நிறைய பேர் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் ஐடிசி நல்ல கம்பெனின்னு கேள்விப்பட்டு இந்த ரேஞ்சில் நிறைய பேர் வாங்கி வச்சுருக்குறோம். இந்த ரேஞ்சு பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த ரேஞ்சுக்குள்ளே அதாவது ஒரு 400 ரூபாயிலேருந்து 500 ரூபாய்க்குள்ளே நிறைய பேர் இதில் ஸ்டாக் வாங்கி வச்சுட்டு பிரேக் அவுட் கொடுக்காதா மேலே போகாதா அப்படிங்கிற எதிர்பார்த்தில் இருக்கும்போது திடீர்னு 345 ரூபாய்க்கு போயிடுச்சு. இப்போ யாரெல்லாம் லாஸில் இருப்பாங்க? ஒரு 450 ரூபாய்க்கு வாங்கினவங்க, 500 ரூபாய்க்கு வாங்கினவங்கெல்லாம் கண்டிப்பாக லாஸில் இருப்பாங்க. ஏன் அந்த ப்ரைஸில் போய் வாங்கினாங்க அப்படின்னு கேட்டோம்னா, நல்ல ஸ்டாக், நல்லா அதை பற்றி ஃபண்டமெண்டலில் யூடியூப்பில் நிறையா பேர் அதை பற்றி பேசிகிட்ருக்காங்க. அப்புறம் கம்பெனியும் பார்த்திங்கன்னா நிறையா நமக்கு ஐடிசிங்கிறது ஹோட்டல் இருக்குது, ஸ்டேஷ்னரிஸ் வருது, பிஸ்கட்ஸ் வருது, அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ ஐடிசி எல்லா விதத்துலேயும் நல்லா இருக்குது, ஏன் வாங்கக்கூடாதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஓகே, இப்போ ஒரு இன்வெஸ்டர் ஐடிசி நல்ல கம்பெனின்ட்டு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் செக் பண்ணிவிட்டு உடனே வாங்கினார்னா இந்த மாதிரி ப்ராப்ளமெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாக் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு சூட்டபுளான ப்ரைஸுங்கிறது எப்படி தெரியும்? அதுக்கு தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிரகாரம் இந்த ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதாவது 2024 இந்த டிராயிங் உங்களுக்கு போட்டாலே தெரிஞ்சிடும். இது ஒரு சரியான பிரேக் அவுட் இருந்திருக்கு. 3 கேண்டில் இருக்குது பாருங்கள், 3 மாதம் தொடர்ந்து மேலே போயிருக்கு. அங்கேருந்து மேலே போக வேண்டியது ஒரு டோஜி. இந்த இடத்துல ஒரு சூப்பரான டோஜி போட்டிருக்காங்க. பையர்ஸ் கீழே அழுத்துறாங்க, செல்லர்ஸ் கீழே அழுத்துறாங்க, பையர்ஸ் மேலே அழுத்துறாங்க. டோஜி ஃபார்ம் ஆனது, பையர்ஸ் தோத்துட்டு கீழே வர ஆரம்பிச்சிருச்சு மார்க்கெட். அன்னைக்கு வர ஆரம்பித்தது, ஏகப்பட்ட டோஜிஸ் வந்திருக்கு. பையர்ஸ் மேலே தள்ளி 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 மறுபடியும் செல்லர்ஸ் ஜெயிச்சுட்டு கீழே வந்துட்டாங்க. இன்றைக்கி 345 ரூபாய்க்கு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வீக்லி சார்ட்டில் பார்க்கலாம். இன்னுமே அந்த பிரேக் அவுட் நல்லா தெரியும் பாருங்கள். இந்த இடத்துல ஆக்சுவலாக இந்த பிரேக் அவுட் நல்ல பிரேக் அவுட்னா கண்டிப்பாக இது ஃபால்ஸ் பிரேக் அவுட் தான். பிரேக் அவுட் எப்பவுமே நீங்கள் கீழே ஒரு லைன் வரைஞ்சிக்கங்க. கீழே லைன் வர எவ்வளோ அருமையாக இருக்குண்ணா. கீழே ஒரு லைன் வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சிருந்தா அப்படின்னா இந்த பிரேக் அவுட் இவ்வளவு, அதாவது இந்த மேலே ட்ரெண்ட் லைனுக்கும் கீழே ட்ரெண்ட் லைனுக்கும் எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி கேப்பில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது 90% ஃபால்ஸ் பிரேக் அவுட். எப்போவுமே இந்த 2 இடம் சேரணும். இந்த 2 இடம் சேர்ந்து இந்த இடத்துல ஸ்குவீஸ் ஆகி ஒன்றா கீழே போகணும், இல்லைன்னா இங்கே மேலே வரணும். அதுதான் சூப்பரான ஒரு பிரேக் அவுட். அங்கேருந்து மேலே வச்சுன்னா போயிட்டே இருக்கும். இது அந்த மாதிரி நடக்கலை.
ஸோ இந்த இடத்துல வாங்கியிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி 345 ரூபாய்க்கு வந்துருச்சு. சரி, அப்படின்னா நான் எந்த இடத்துல அட்லீஸ்ட் இன்னுமே சேஃபாக வாங்கணும், எனக்கு பிரேக் அவுட் வரைய தெரியல, எது ஃபால்ஸ் பிரேக் அவுட் எது ஒரிஜினல் பிரேக் அவுட்னு தெரியாது, பேசிக்காக ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க, ரொம்ப சிம்பிள். இப்போது நான் ஏற்கனவே பல வீடியோக்கள்லையோ இல்லை நம்ம கிளாஸ்லேயே சொல்லிகிட்ருக்கிறது, ஒரு பேசிக்கான ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறோம். ட்ரெண்ட் லைன் ஒரு கோடு வரையறதுக்கு ஹரிசான்லாம் நமக்கு 2 புள்ளி இருந்தால் போதும். 2 புள்ளி இணைச்சோம்னா ஒரு கோடுங்கிறது கிடச்சிரும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து 2020 பாட்டம் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு புள்ளி. 2வது புள்ளி வந்து கீழே இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இந்த 2 புள்ளியுமே இணைச்சோம் அப்படின்னா இணைச்சிட்டு நம்ம ஒரு கோட்டை போட்டுற வேண்டியதான். 2 போட்டுட்டு வெயிட் பண்ண வேண்டியதான். அடுத்தது இந்த ஒரே ஒரு கோடு, இப்போ இந்த ஒரு கோடு வரைஞ்சிட்டு நான் வீக்லி சார்ட்டுக்கு மாற்றுறேன் பாருங்கள். இப்போது உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து இப்போ கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கோடு வந்த உடனே உங்களுக்கு என்ன புரியும்னா, வாங்க வேண்டிய இடம் எதுங்கிறது உங்களில் நிறையா பேர்த்துக்கு இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கும். நம்ம தவறான இடத்துல வாங்கிட்டோம் அப்படிங்கிறதால இப்போ உங்களுக்கு நிறையா தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இதற்கு முன்னாடி எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுங்கிறத நம்ம ஃபஸ்ட் செக் பண்ணலாம். இந்த 2 கோடு போட்டுட்டீங்க, வெயிட் பண்ணுறீங்க, இந்த இடத்துலையே வாங்கலாமானா வாங்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு அக்யூரசி எடுக்க தெரியும், இந்த இடத்துல கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னெலாம் பார்க்க தெரியும் அப்படின்னா இங்கே பாருங்க, சூப்பரான ஒரு டோஜி. ஏற்கனவே அங்கே டோஜி பற்றி சொன்னேன். இந்த டோஜி போட்டுட்டு மேலே போயிடுச்சு மார்க்கெட். ஸோ இல்லை அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது இன்னுமே கொஞ்சம் நெருக்கி வரையலாம். நம்ம இல்லை அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் இருங்க. அடுத்தது வந்து மறுபடியும் 3வது இடம் வந்து 90% பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கணும். 2 புள்ளிக்கு நம்ம கோடு போட்டோம்னா 3வது வர்றது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து 2000, இது ஒரு டோஜி இருக்குது பாருங்கள். இந்த டோஜியில் வந்து பையர்ஸ் ஜெயிச்சிட்டாங்க, அதுலேருந்து மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. இது எப்போ நடந்துருக்குன்னா February 2022. ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்திங்கன்னா 210 ரூபா, 220 ரூபா. ஸோ இந்த இடம் தான் வந்து நமக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிரகாரம் இதற்கு, அதாவது இந்த 2026 ஜனவரியில் இருக்கிறோம். இதற்கு முன்னாடி எப்போ வாய்ப்பு வந்திருக்குன்னா அந்த இடத்துல மட்டும்தான் ஆஸ் எ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறதா இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் நம்ம பார்க்கலாம். ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க, எனக்கு வந்து இல்லை எனக்கு ஒரு சின்ன ப்ரைஸ் மூமெண்ட்டையே நான் கேட்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. அது வந்து ஒவ்வொரு ஸ்விங்லேயுமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அது இன்னும் நம்ம இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் பார்க்குறோம், இல்லை டெய்லி டைம் ஃப்ரேம் பார்க்குறோம். ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த டைம் ஃப்ரேம் ரொம்ப ஜாஸ்தி. அவங்க வந்து என்ன பண்ணலான்னா ஹவர்லி டைம் ஃப்ரேம்குள்ளே போயிடணும். 2 ஹவர் இல்லை 1 ஹவர் கூட பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு அக்யூரசி அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி போனால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இந்த இடத்துல வந்து 395, 300, 380 வரும்போது வாங்கிட்டு நம்ம ஒரு 10% ப்ராஃபிட் வர்றப்போ இல்லை 20% ப்ராஃபிட் வர்றப்போ வெளியில் வந்துடலாம். அந்த மாதிரி அது வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இன்வெஸ்டராக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 220 ரூபா நமக்கு 500 ரூபா வரைக்கும் போச்சு. ஒரு 2,20,000 ரூபாய்க்கு 1000 ஸ்டாக் வாங்கியிருந்தேன்னா 5 லட்சம் ரூபா வரைக்கும் போயிருக்கு. இதில் வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணிக்கிறவங்க பண்ணிவிட்டு வெளியே வந்திருக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஒவ்வொரு ட்ராப்லேயுமே இந்த கம்பெனி பிடிச்சிருக்கு, நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து அடுத்த ட்ராப் வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். அடுத்த ட்ராப் வந்து இந்த இடத்துக்கு தான் வருங்கிறது நமக்கு தெரியாது. பட் நம்ம வந்து இந்த மாதிரி லைன் வரைஞ்சி வச்சிடலாம். அங்கங்கே எங்கெங்கே பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அங்கங்கே வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு இடத்துக்கு வந்து ஏதோ இடத்துல டச் ஆகும்போது தான் நமக்கு அதை பற்றி தெரியும். இந்த இடம் வந்து தான் கரெக்டாக உட்காருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த இடம் பாருங்கள், இங்கே வந்து டச் ஆகிருக்கு. இப்போது இந்த 2 லைன் வரைஞ்சங்காட்டி இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டுபிடிச்சோம். அடுத்தது இங்கே வந்து நிற்கிது. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல இருந்து இங்கே ஒரு டோஜி ஃபார்ம் பண்ணியோ இல்லை ஒரு இன்சைடு கேண்டில் இந்த மாதிரி ஏதோ ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணலாம். இங்கேருந்து வந்து மார்க்கெட் மெதுவாக மேலே போக ஆரம்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை இதை கீழே பிரேக் பண்ணி போனாலும் போகலாம். பட் எப்போ முடிவெடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்க்கணும். உடனே வாங்கிடலாமா அப்படிங்கிறத வந்து அடுத்தது. இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸில் நீங்கள் இந்த இடத்துல போய் வாங்காமல் ஒரு 480, 500 ரூபாய்க்கு வாங்காமல் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் இருக்குது, ஒரு ஸ்வீட் ஸ்பாட் இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க பொதுவாக அப்படின்னா, இதிலிருந்து கீழே மறுபடியும் போனால் என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. நம்ம 500 ரூபாய்க்கு வாங்கினவங்க வந்து லாஸ் பண்ணுறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க இங்கே வாங்கிட்டு. ஆனால் அவங்க இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல இடம் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா
இதுக்கு கீழே போனால் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ இந்த இடம் பாருங்கள், இந்த இடத்துல இது ஒரு நல்ல இடம். அதே மாதிரி கரெக்டாக இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் வந்து இங்கே ஒரு லைன் வரைஞ்சி வச்சுருக்கலாம். அதே மாதிரி வரைஞ்சி வச்சுருந்தா அப்படின்னா நமக்கு எங்கெங்கே வந்து அதிகமாக இந்த இடம் அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி வச்சுருந்தா அப்படின்னா இதில் வந்து இந்த ரெண்டில் ஏதோ ஒரு இடம் இதை தாண்டி வந்துருச்சு. அப்போ இந்த இடங்களில் வந்து நம்ம கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஜங்ஷன் இந்த இடத்துல இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி எந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆக போகுதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ நம்ம செய்ய வேண்டியது ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி வச்சுக்க வேண்டியது தான். கீழே இருக்கிற ட்ரெண்ட் லைன் மட்டுமே நமக்கு இருந்தால் கூட நம்ம நிறையா விஷயங்களை இதில் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இது வந்து வீக்லி சார்ட். அடுத்தது டெய்லி சார்ட்டுக்குள்ளே போவோம். நீங்கள் டெய்லி சார்ட்லேயுமே இது தான் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். சரி, இப்போது நான் சொல்லி கொடுக்குற ஒரு ஸ்ட்ராட்டஜி எதுனா வால்யூம் ஸ்டடி. அது வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி ரொம்ப அக்யூரேட்டாக எடுக்கிறவங்களுக்கு இதுவே வந்து மோர் தேன் எனஃப். சூப்பராக வந்து அவங்க இன்வெஸ்டராகவோ ட்ரேடராகவோ சிறப்பாக பயணிக்க முடியும். இன்னும் அக்யூரஸிக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறது வால்யூம் ஸ்டடி. இப்போ வால்யூம் ஸ்டடி பிரகாரம் இப்போ டெய்லியில் வந்து இன்னுமே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அப்போது நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு பின்னாடி 2020க்கு பின்னாடியே இதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது அந்த இடத்துல மட்டும்தான் இருந்திருக்கு. அதற்கு பின்னாடி வந்து கீழே வந்து வால்யூம் இல்லாத இடமே வரல. அப்போ இன்னும் நான் வெயிட் பண்ணி தான் டெய்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைன் நம்மளுடைய வால்யூம் ஸ்டடி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு என்ட்ரிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இப்போ இதுக்கு முன்னாடி வந்து என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் இருந்து வரலாம். இதில் 1994 இருக்குது. ஸோ இப்போ நம்ம வால்யூம் ஸ்டடிங்கிறது 97 இருக்குது. இதற்கு முன்னாடி வாய்ப்பு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்திருக்கு இல்லையா, இந்த இடம் பாருங்கள். அதாவது மே 2000 வந்து நம்முடைய வால்யூம் இல்லாத இடங்கிறது 11 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா அங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. நல்லாவே பாருங்கள் எவ்வளோ தூரம் போயிருக்கு. அதற்கப்போ ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது டெய்லி டைம் ஃப்ரேம் பிரகாரம் நம்மளுடைய ஸ்டடி பிரகாரம் இல்லை. நம்ம நிறையா டூல் யூஸ் பண்ணோம்னா இன்னும் அக்யூரஸியாக நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி பிடிக்கலாம். இது பிரகாரம் வந்து இல்லை. அதற்கப்புறம் பாருங்கள் எங்கே வந்திருக்கு அப்படின்னா February 16 வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம். இதுவே நான் 4 ஹவருக்கு மாற்றிட்டேன் அப்படின்னா 3 ஹவருக்கு மாற்றினேன் அப்படின்னா டெய்லியில் 1 கிடைக்கிதுன்னா 3 ஹவரில் 2 ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். கீழே போக போக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்கும். இந்த இடத்துல 173 ரூபா ரேஞ்சில் நமக்கு கிடச்சிருக்கு 2016. அதற்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 350 ரூபா வரைக்கும் போயிட்டு இந்த இடத்துல வந்து இது வால்யூம் ஸ்டடியிலையுமே நம்ம இப்போ கவனமாக இருக்கணும். இந்த இடத்துல நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது வர வேண்டியது, இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்க வேண்டியது. ஆனால் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்து நமக்கு இந்த இடம் நமக்கு வால்யூம் ஸ்டடி பிரகாரம் வந்துருச்சு. எப்போ 2019 செப்டம்பரில். அப்போ நம்ம வால்யூம் ஸ்டடி பிரகாரம் இங்கே என்ட்ரி எடுத்துருக்கணும். 2 டைம் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது அக்யூரேட்டாக கீழே வந்து அங்கே ஷார்ப்பாக ரேலி ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து ரேலியாக ஆரம்பிக்கும் போது இங்கே வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருக்கணும். அது கொரோனா டைமில் என்ன ஆச்சுன்னா மறுபடியுமே உடச்சிட்டு கீழே வந்துருச்சு. இது எல்லா ஸ்டாக்லேயுமே நடக்கும். எதற்கு சொல்கிறேன்னா வால்யூம் ஸ்டடிங்கிறது ஒரு 80-90% அக்யூரசி தான். பட் சில மார்க்கெட் கண்டிஷனில் சம்டைம்ஸ் கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இதுக்கு சப்போர்ட்டிவ் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தோம் அப்படின்னா பிரேக் அவுட் கொடுக்கல பாருங்கள். இங்கே வந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகலை. ஆக்சுவலாக பிரேக் அவுட்டுங்கிறது இங்கே கொடுத்துருக்கணும் ஃபஸ்ட்டு. இதுதான் கரெக்டானது. இது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட். இந்த கேப் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ஃபால்ஸ் பிரேக் அவுட். இங்கே ஷார்ப்பாக வந்து இங்கே சுருங்கி வந்து இங்கேருந்து உடச்சிட்டு மேலே போகணும். ஸோ அந்த மாதிரி போகலை. அதற்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா மறுபடியும் கீழே வந்து இங்கே வந்துட்டு தான் மறுபடியும் வந்து மேலே போயிருக்கு. இதுவே எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த இடத்துல நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது 2020 இருந்திருக்கு. எவ்வளோ ரூபாய்க்கு வந்திருக்கு? 137 ரூபாய்க்கு வந்திருக்கு. அதற்கப்புறம் ரேலியானது நமக்கு ஃபுல்லாக ரேலியாகி மேலே வந்துருச்சு.
ஸோ இன்னுமே ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வரல. இந்த இடத்துல வந்து வால்யூம் ஸ்டடி பிரகாரம் வால்யூம் கீழே இல்லாமல் இருக்கணும் ஃபஸ்ட்டு. 2வது ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி ஒரு பிரேக் அவுட்டுக்காக கூட நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ அடுத்தது 3 ஹவரில் நம்ம பார்க்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு. இப்போது 3 ஹவர்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டியே வரல இதில். 3 ஹவரில் இதற்கு முன்னாடி இங்கே வந்திருக்கு. 3 ஹவர் ஏற்கனவே சொன்னவங்களுக்கு ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க 3 ஹவர் வந்து கன்சிடர் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே போய்க்கலாம். ஒரு ஸ்விங் ட்ரேடர் அப்படிங்கிறவர் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த மாதிரி வரும்போது நம்ம கவனமாக இருந்து, இந்த இடம் பாருங்கள், இது ஃபுல்லாகவே இன்சைடு கேண்டில். ஸோ இன்சைடு கேண்டில் அந்த மாதிரி வரும்போது நம்ம ரூ. 399, இதற்கு வந்து ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 391. இந்த இடத்துல இன்கேஸ் ஒரு ட்ரேடர் எடுத்திருந்தார் அப்படின்னா மேலே எவ்வளோ தூரம் போயிருக்குன்னா இங்கேருந்து ரூ. 445 வரைக்கும் போயிட்டு கீழே வந்துருச்சு. ஸோ அவர் வந்து ஒன்றா ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பார், இல்லைன்னா வெளியில் வந்திருப்பார் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எடுத்த இடத்துலையே ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தாருன்னா இப்போ வெளியில் வந்திருக்கலாம். இது வந்து 3 ஹவரில். இதற்கு முன்னாடி 3 ஹவர் பாருங்கள், 2024 பிப்ரவரியில் வந்திருக்கு. ஸோ இந்த ரூ. 385 494 வரைக்கும் போயிருக்கு. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து நமக்கு ரொம்ப அக்யூரசி கொடுக்கும். அது வந்து இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, இல்லை ட்ரேடராக இருந்தாலுமே டெய்லி டைம் ஃப்ரேமில் ட்ராயிங் வரைஞ்சிட்டு நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு கீழே வந்து பார்க்கலாம். இப்போது இன்னொன்று வந்து நம்ம நினைப்போம், இது ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ நம்ம 1994 இப்போ பார்த்த வரைக்கும் ஒரு 4-5 ஆப்பர்ச்சுனிட்டி தான் இதில் கிடச்சிருக்கு அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அப்படி தான் இருக்கணும். அடிக்கடி கிடைக்கிறது வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அடிக்கடி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது என்ன அர்த்தம்னா, அந்த ஸ்டாக் வந்து கீழே வருது மேலே போகுது, கீழே வருது மேலே போகுதுன்றது குரோத் இருக்காது. அதனால் நீங்கள் அப்போ என்ன பண்ணலான்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 ஹவர் 4 ஹவர் டைம் ஃப்ரேம் கூட யூஸ் பண்ணால் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்கும். அப்போ நமக்கு ஸ்டாக் வந்து ஆயிரக்கணக்கான ஸ்டாக் இருக்குது. நிறையா ஸ்டாக் செலக்ட் பண்ணோம்னா வருஷம் 12 ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நம்ம ஈஸியாக எடுக்க முடியும். மாதம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் அந்த அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வச்சுருக்கணும். இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ இது ஒரு நல்ல உங்களுக்கு உபயோகமான வீடியோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு கீழே வந்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸில் நம்ம பிரேக் அவுட் ஆகுதாங்கிறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நன்றி.